ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க தாங்க இந்த ஒரு அறிவிப்ப வேலைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன வேலைக்கு அப்படின்னா, ரெகுலர் பேசிஸ்ல நீங்க காலையில போறீங்க, வேலை பார்க்குறீங்க, திருப்பி வந்துடுறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்போட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கவர்மெண்ட்டோட ஒரு வேலை வாய்ப்பு. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த ஒரு வேலை வாய்ப்ப அறிவிச்சிருக்காங்க. நல்ல சம்பளம்ங்க. கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு. விட்டுறாதீங்க. இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோ போட்டுட்டே தான் இருக்கேன். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்கிறீங்களா? கோச்சுக்கான வேலை வாய்ப்பு. அசிஸ்டன்ட் கோச், மெயின் கோச் கூட இல்ல. அசிஸ்டன்ட் கோச்சுக்கான வேலை வாய்ப்பு. 323 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. குறைந்தபட்சம் சம்பளம் ரூ. 35,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ரூ. 1,12,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 35,000த்துல இருந்து ரூ. 1,12,000 வரைக்கும் சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்விம்மிங்ல 26 பேரு, அத்லெட்டிக்ஸ்ல 28 பேரு, சைக்கிளிங்ல 12 பேரு, ஜிம்னாஸ்டிக்ஸ்ல 12 பேரு, ரெஸ்லிங்ல 22 பேரு, கெனோயிங்ல 7 பேரு, ஜூடோல 6 பேரு, ரோயிங்ல 11 பேரு, ஷூட்டிங்ல 28 பேரு, பாக்ஸிங்ல 19 பேரு, ஃபென்சிங்ல 11 பேரு, வெயிட் லிஃப்டிங்ல 10 பேரு, டேக்வோண்டோல 11 பேரு, ஆர்ச்சரியில 12 பேரு, டேபிள் டென்னிஸ்ல 14 பேரு, பேட்மிண்டன்ல 16 பேரு, டென்னிஸ்ல 8 பேரு, பாஸ்கெட் பால்ல 12 பேரு, வாலிபால்ல 10 பேரு, ஃபீல்ட் ஹாக்கில 10 பேரு, ஃபுட்பால்ல 12 பேரு, ஹேண்ட் பால்ல 6 பேரு, கபடியில கூட 6 பேர வேலைக்கு எடுக்குறாங்கங்க. கொக்கோல 2, ஸ்பீக் தக்ராவ் அப்படின்ற வேலைக்கு 3 பேரு, உஷு அப்படின்ற வேலைக்கு 6 பேரு. ஸோ டோட்டலா 323 வேக்கன்சிஸ் இருக்கு மக்களே. 323 வேக்கன்சிஸ்ல வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. 33% ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் பெண்களுக்காக மட்டுமே. ஓகேங்களா? வேற எதுவுமே இங்க வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணலங்க. எல்லாருமே வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது என்ன அப்படின்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. படிப்பு நீங்க ஒரு டிப்ளமோவோ இல்ல அ ஏதாவது ஒரு ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ், ஏசியன் கேம்ஸ் இதுல எதுலயாவது நீங்க ப கோச்சா இருந்திருக்கீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. துரோணாச்சாரியா அவார்டியா இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷனும் இருக்குங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது 35 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரில 33 வயசு வரைக்குமே. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அவங்க சொல்ற வயசு வரைக்கும் தான். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்சேஷன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹேலோ இந்தியா, டாப்ஸ், ஆன்சிப் அந்த மாதிரி வேலை வாய்ப்புல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கியூமுலேட்டிவ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மல்டிபிள் ரிலாக்சேஷன் இருக்கு. கியூமுலேட்டிவாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த லிங்க்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதுக்கப்புறம் கோச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய டெஸ்ட்டுகள். சிபிடி அண்ட் கோச்சிங் சிஏடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2மே இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனும் சிபிடில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் நாலேஜ்க்கு 65 மார்க்குக்கும், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்க்கு 25 மார்க்குக்கும், ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு 10 மார்க்குக்கும். ஸோ டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கோச்சிங் எபிலிட்டி டெஸ்ட்லயுமே வந்து உங்களோட கோச்சிங் எபிலிட்டி ரேஷியோ என்னவா இருக்கும்னா 1:3 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். www.sportsauthorityofIndia.nic.in அப்படின்ற இணையதளத்துல மட்டும் தான் உங்களால விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு 15 பிப்ரவரி 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா. இதுக்கு எல்லாமே ஃபீஸ் இருக்கா? அப்படின்னா, எக்கச்சக்கமான ஃபீஸுங்க. அ அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிக்கு ரூ. 2,500 ஃபீஸுக்கு. ரூ. 2,500 ஃபீஸ் கட்டி தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரூ. 2,000 ஃபீஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. விமென் கேண்டிடேட்ஸ்க்கு ரூ. 2,000 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெல்லி, லக்னோ, சண்டிகர், போபால், காந்திநகர், மும்பை, கொல்கத்தா, புவனேஸ்வர், ஹைதராபாத், பெங்களூரு, திருவனந்தபுரம், கவுஹாத்தி அண்ட் இம்பால்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு நீங்க வந்து ஒரிஜினல் கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. வேற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து ஒரு 270 பக்கத்துக்கு குடுத்துருக்காங்கங்க.
ஓகேங்களா? எங்க யுனிவர்சிட்டில என்ன படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், இம்பாலால, இ குஜராத்ல, அதுக்கப்புறம் ஹரியானால, அருணாச்சல் பிரதேஷ்ல இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே குடுத்துருந்துருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே! மறக்காம அப்ளை பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.